வணக்கம் கண்ணு. இது சாய்ராம் ஃபார்ம் கண்ணு. இருக்கிறது ஒசூரில் கண்ணு. யாராவது ரேபிட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி 3 லேயர் செட்டப் ஐடியா வேணும்னா பிளானிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு காஸ்ட் இல்லாமல் ஃப்ரீ சஜஷனில் ரேபிட் ஃபார்ம் இது மாதிரி 3 ரோஸ் எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளானிங் கைடன்ஸ் கொடுக்குறேன். நாங்கள் லாஸ்ட் 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். ரேபிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு பில்லு தீவனம் எப்படி போடுறது, பராமரிப்பு, எந்த வித டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபீடிங் வச்சுருக்குறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் நிப்பல் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ட்ரை சிஸ்டம் வச்சுருக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பு மேலே இருந்து கீழே அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டெய்லி நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரேபிட்டு ஹெல்த்தியாக க்ரோத்திங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்கு தனித்தனி ஸ்ப்ரிங்க்லர் டைரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த வாட்டர் ப்ராப்ளம் இருக்காது. குளிர்காலத்தில் அதிகமாக தண்ணி குடிக்காது. ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி செலவு அதிகமாக தேவைப்படுது. இதுக்கு நான் மார்னிங் சோளத்தட்டு கொடுக்குறேன், மதியம் கோதுமை தோடு கொடுக்குறேன், நைட்டு திருப்பி ஒரு 8 o'clock குதிரை மசாலா கொடுக்குறேன். நீங்கள் ரேபிட் ஃபார்ம் வச்சுருந்தால் நீங்கள் என்ன ஃபீடிங்கு எந்த டைமுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.